Western Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just ₹30 lakhs. அந்தரங்கமாக போகிற தலைவர்கள் மத்தியில் இதெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு முதல் காரணம் இவங்க தான். இவங்க அரசியல் விமர்சனத்தை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறதுனால தான் இந்த விஷயம் போகுது. ஒருத்தருடைய காலில் விழுந்தார், மோடி காலில் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாரு? திரிஷா இருந்தாங்க, இவர் திரிஷா கூட வந்தார்னா இந்த மூலிமா எதை கொண்டு வர பார்க்குறாங்கன்னா இவர் ஒரு பெண் பித்தன்ற மாதிரி. அப்படின்னா நீங்களாம் ராமச்சந்திரமூர்த்திகளான்னு நான் கேட்குறேன். சிபிஐ தீவிரமாக விசாரிக்கணும். ஏன்டா இது என்ன பாட்ரு, குவார்ட்டரா, ஆஃபா, ஃபுல்லாக இது வெளிநாட்டு சர்க்கார் விசாரிக்க தான் வேலையா சிபிஐக்கு? சிபிஐ அதில் தீவிரமாக விசாரிக்கணும். இவங்க எடுத்து அரசியல் பண்ணணும் எப்படி? நீங்கள் பச்சா எல்கேஜி பாய்ஸ். அதனால் நிலைமையுடைய தீவிரத்தை உணர்ந்து இந்த தடவை நம்ம லட்சியம் இதுதான், வீழ்த்தணும், அது கைக்கு வர போகிற முடிவு எடுத்தால் தான் இவங்க தேர முடியும். இல்லை இதே இந்த கிரேட்டஸ்ட்டு ஜானு, இந்த கிரேட்டஸ்ட் ஆதவு, நீங்கள் மார்க்சிய விஞ்ஞானம் எடுத்துகிட்டால் எல்லாத்துக்கும் தீர்வு இல்லை. மார்க்சிய விஞ்ஞானத்தில் ஒரு சின்ன பார்த்து தான் இவர் எடுத்துகிற கடவுள் மறுப்பு சொல்லுங்கள். மார்க்சிய விஞ்ஞானம் கடவுள் மறுப்பை நேரடியாக சொல்லலை, நீயா தெரிஞ்சிக்கும் போது தானாக மாறிடுவேன். அதே நேரத்தில் மார்க்சிய விஞ்ஞானம் கடவுளை நம்பாதவனு திட்டல, அவரோட நம்பிக்கைகளை மதிங்கன்றாங்க. அவங்க தான் ஏன் மக்கள். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வாருங்கள் அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை பல்வேறு ரொம்ப கடுமையாக விமர்சிப்பார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கார் மறந்து போயிருக்காருன்றதை பார்த்துருப்போம். காலில் பல பேர் காலில் விழுகிறாரு, ஜெயலலிதா காலில் விழுகிறாரு, சசிகலா கால், டிடிவி தினகரன் கால், இப்போ கடைசியாக மோடி அவர்கள் காலில் பர்மனெண்ட்டாக விழுந்துட்டாருன்ற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பால்டாயில் பாய்ன்ற மாதிரி அடுத்த கட்ட அவரும் ரொம்ப கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிக்கிறாரு. சார் ஏன் சார் இது மாதிரி ரொம்ப போதே சார்? இப்போலாம் எடப்பாடி பழனிசாமி கௌரவமாக பேசியிருந்தார். இவர்களுக்கு இதுதான் வேலை. நானும் பார்க்குற 4 வருஷமாக இதே தான், ஊர்ந்து போய் தவழ்ந்து போய் சேலைக்குள்ளே போயின்னு ரொம்ப கேவலமாக. அதாவது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியுடைய ரசிகன்னு சொல்கிறாருன்னா அவருடைய மனநிலை எப்படி இருக்குன்றது சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆனால் இவருக்கு பதில் சொல்கிறேன்ட்டு இப்போ அவரும் அவர் தரத்தை குறைச்சிக்கிறார். அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திடக்கூடாது. இல்லை, பொதுவாக எடப்பாடி இப்படி பண்ண மாட்டார். அதான் சொல்கிறேன். அப்போ அவருக்கு இந்த விஷயத்தை சுட்டி காமிக்கிறவங்க யாரோ தப்பு பண்ணுறாங்க, அதை தவிர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது தேவையில்லாத ஒன்று. அப்புறம் நீ அங்கே எங்கே போனேன்னு எங்களுக்கு தெரியணும் இவருக்கு சொல்ல, நீ என்ன அவங்க அப்பா எங்கே போனால் எனக்கு தெரியணும் இவர் சொல்ல, அதெல்லாம் அந்தரங்கமாக போகிற தலைவர்கள் மத்தியில் இதெல்லாம் வரக்கூடாது. அதுக்கு முதல் காரணம் இவங்க தான். இவங்க அரசியல் விமர்சனத்தை விட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுக்கிறதுனால தான் இந்த விஷயம் போகுது. ஒருத்தருடைய காலில் விழுந்தார், மோடி காலில் அப்படின்னு எதை வச்சு சொல்கிறாரு? கூட்டணி போனதை வச்சு தானே, கூட்டணி போனதை வச்சு தானே சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா கூட்டணி போனார், அவங்க தாத்தா பிஜேபி கூட. அப்போ வாஜ்பாய் காலில் விழுந்தார்னு வச்சுக்கலாமா? எமர்ஜென்சியில் அவ்வளோ கொடுமைப்படுத்தின இந்திரா காந்தி கூட 80ல் கரங்கோத்தார், நேருவின் மகளை வருகை நிலையான ஆட்சி தருகன்னு, அதுவும் கூட்டணி தானே. அதை காலில் விழுந்ததை எடுத்துக்கலாமா? இவர் இப்போ 8-10 கட்சிகளை கூட வச்சுட்ருக்காரு. இவங்க எல்லாம் மக்கள் நல கூட்டணியாக வெளியில் இருந்தவங்க தானே. அவர்களை இவர் கூப்பிட்டு வச்சு தானே ஜெயிச்சார். ஆமாம். அப்போ இவர்கள் காலெல்லாம் விழுந்தாருன்னு வச்சுக்கலாமா? எந்த திருமாவளவனை விரட்டினாரோ அவர் காலில் விழுந்தார் அப்படின்னு வச்சுக்கலாமா? இல்லாட்டி இந்த மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் அவர்கள் காலில் விழுந்தாங்கன்னு வச்சுக்கலாமா? ஒரு ஏற்பாட்டின் பேரில் உங்களுக்கு கூட்டணி அமையும். அது நீங்கள் என்ன வேணால் விமர்சனம் பண்ணீங்க, மதவெறி பக்கம் போயிட்டாரு, அது என்ன வேணால் பண்ணுங்கள். காலில் விழுந்தார், ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இருக்கலாம். தொடர்ந்து இதையே சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் அந்த கூட்டணிக்காக போனதையே காலில் விழுந்தாருன்னா கூட்டணிக்கு நீங்களும் தான் போயிருக்கீங்க, எல்லாரும் தான் போயிருக்காங்க. யார் போகல? நாளை விஜயும் இதே தான் சொல்லுவாங்க. இவர்களால் அரசியல் ரீதியாக விமர்சிக்க முடியாது. அது பதிலாக இது ஒருத்தர் பேசுகிறாருல, மூத்த பத்திரிகையாளர், காருக்குள்ளே திரிஷா இருந்தாங்க, அந்த பஸ்ஸுக்குள்ளே இருக்கட்டும், இன்னும் 4 நடிகை கூட இருக்கட்டும்பா, உனக்கு என்ன? ஜனநாயகம் ஷூட்டிங் நடந்துன்றாங்களே சார். அதான் சொல்கிறேன். இவங்க அது ஒருத்தர் அப்படியே கூட இருந்து பார்த்த மாதிரியே எல்லாத்தையும் இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்கிறேன், திரிஷா இருக்கட்டும், எச்சி வினோத் இருக்கட்டும், உனக்கு என்னன்றேன். அதற்கும் இந்த சாம்பு எடுக்க என்ன சம்மந்தம் இருக்குன்றேன். திரிஷா இருந்தாங்க, இவர் திரிஷா கூட வந்தார்னா இந்த மூலிமா எதை கொண்டு வர பார்க்குறாங்கன்னா இவர் ஒரு பெண் பித்தன்ற மாதிரி. அப்படின்னா நீங்களாம் ராமச்சந்திரமூர்த்திகளான்னு நான் கேட்குறேன். எல்லோரும் ராமரா? இவர் மட்டும்தான் அப்படியா? அப்போனா இவரை பற்றி பேசுங்க, தனிப்பட்ட வாழ்க்கை மோசம். இன்னொருத்தர் சொல்கிறாரு, அவர் அரசியல் விமர்சகராக வந்தார், அப்புறம் அவர் என்ன இது காஸ்ட்டு என்னன்னு தெரியாது, மத ரீதியாக வந்தார், அப்புறம் அவர் பேசுறதெல்லாம் தூக்கி டிவி டிபேட் அதெல்லாம் கூப்பிட்டுருந்தாங்க. நேற்று அவர் ரொம்ப கொச்சையாக ஒரு கருப்பு பேக் ஒன்று எடுத்துகிட்டு போகிறாரு, அதுக்குள்ளே சரக்கு இருக்குது, சிபிஐ தீவிரமாக விசாரிக்கணுமா? ஏன்டா இது என்ன பாட்ரு, குவார்ட்டரா, ஆஃபா, ஃபுல்லாக இது வெளிநாட்டு சர்க்கார் விசாரிக்க தான் வேலையா சிபிஐக்கு? சிபிஐ அதில் தீவிரமாக விசாரிக்கணும். வெடிகுண்டை எடுத்துகிட்டு போனார், வெடிகுண்டு எடுத்துகிட்டு போய் அங்கே வெடிகுண்டு வெடிச்சது,
அப்போ இவர் கொண்டு போன பையில் வெடிகுண்டு இருந்ததா அப்படின்னு விசாரிக்கணும்னா ஏதாவது நியாயம் இருக்குது. அப்போ இவர்கள் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விட்டார்கள் தெரியுதா? இவர்கள் பேசுறதுக்கு சப்ஜெக்டே இல்லை. அதுக்கு பதிலாக தனி மனித தாக்குதல், தனி அந்தரங்க தாக்குதலில் ஈடுபடுறாங்க. எடுபடுமா சார் இது? எடுபடாது. இவர்கள் என்ன பதற்றம் பயம்னா, விஜய் அங்கே போயிட்டா மொத்தமாக மூடிடுவாங்க, ஊற்றி மூடுவாங்க. அந்த பயத்தில் தான் கண்டதை பேசுறது. நம்ம பேசுனா தப்பு. எப்பா நீ தான் நல்லா வாடகை கொடுவிய, நல்லா பேசு, நீ பேசு. நேற்றுலாம் பார்க்குறேன் ஒரு டிபேட்டில் உட்காந்துக்கிட்டு 4 பேர் ஏதோ விஜய் கொலை குற்றம் பண்ண மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தர் பேசுகிறா, அவரையும் அடிக்க பாயிறாங்க. என்னன்னு புரியல. சீமானு இப்போ சமீப காலமாக குழப்பம் வந்துடுச்சு. அவருக்கு திமுக எதிர்ப்பை விட விஜயை போட்டு அடிக்கணுன்றதுல தான் பெரும் இதுவாக இருக்கார். அதில் அவர் என்ன பேசுனது தெரில. திருமாவளவனை யாராவது முறைச்சி பார்த்தா நானே கூட அடிப்பேன்றாரு. எந்த திருமாவளவனை? ராஜபக்சே கிட்ட போய் பரிசு போட்டி வாங்கினாரு அந்த திருமாவளவனையா? சொல்லுவார் அதுக்கு பதில்? இன அழிப்பு, நான் பிரபாகரனின் பிள்ளைகள்ன்றீங்களே, அதே இன அழிப்பு நடந்தப்போ திமுகவோட கூட்டணியில் இருந்தார். கலைஞரை மட்டும் சொல்கிறீங்க, இவங்களையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள் அண்ணன் ஆகிட்டாரா? அவர் போய் பிரபாகரனை இவரை ராஜபக்சே சந்திச்சார். எந்த ராஜபக்சே? அப்போ வந்து அந்த வாங்கின அவர் வந்து முறைச்சி பார்த்தா அடிப்பீங்களா நீங்கள்? முறைச்சி பார்த்தா அடிப்பன்றது ஆணவத்துடைய வெளிப்பாடு இல்லை. உங்கள்கிட்ட என்ன கேட்டாலும் நீங்கள் பேசுகிறது தான் ஜனநாயகம். அடிப்பேன்றது என்ன வகை? வன்முறை. அதே வன்முறையை இப்போ இவரும் பேசுகிறாருன்னா என்ன இது? என்ன நீங்கள் பொதுவெளியில் எனக்கு என்னென்னா பேசிட்டு போவீங்க. நீங்கள் 4 கருத்து பேசிட்டீங்கன்னா இதையும் சேர்த்து பேசுவீங்க. இதுக்கு பின்னாடியும் பாஜக ஆர்எஸ்எஸ் தான் இருக்குன்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லி, அவருக்கு எல்லாமே அவர் வீட்டு சாக்கடை அடைச்சிச்சுன்னா கூட ஆர்எஸ்எஸ் சதின்றவர். ஆர்எஸ்எஸ் சதி. அந்த சாக்கடை நீரை எடுத்து பார்த்த பொழுது அது ஆர்எஸ்எஸ்ஸின் சதியாக தெரிஞ்சுன்னுவார். ஆனால் இவருடைய கடந்த காலத்தை திரும்பி பார்க்கவே மாட்டார். அதனால் சரி, இவ்வளோ ஆர்எஸ்எஸ் சதினா ராஜ்நாத் சிங்கை கூப்பிட்டு நானே வெளியிட்டீங்களா? அது என்ன சதி? போய் உட்காந்தீங்க ஒரு ரூமில் உட்காந்து புலம்புனாங்களாம் இவர் பாலகிருஷ்ணன் எல்லாம், இப்படி பண்ணுறாரு, நமக்கு தான் வெளியே போய் எப்படி இது பண்ணுவோம் அப்படி இப்படின்னு. ஏங்க உங்கள் விழாக்கே நீங்கள் போக முடியல, அம்பேத்கர் விழாக்கே, அது என்ன சதி? அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய தலைவர், உங்களுடைய ஆதர்ச தலைவர், அவருடைய புத்தக வெளியிட்டு விழா, அது விஜய் வந்து வெளியிட்டு யார் வேணால் வெளியிட்டுங்க. நீங்கள் கெஸ்ட்டு தானே, விஜய் கட்சியோட கூட்டணிங்க போனீங்க, அப்படியே அந்த கூட்டத்துக்கு போல. சதி இருக்கிறது, நான் கண்டுபிடித்தேன். என்னை பேச வைத்து உங்களை எப்படி பேச வைக்க முடியும்? நீங்கள் தானே முடிவு பண்ணணும். அவர் என்ன பேசணும் அவர் முடிவு பண்ணணும். அவர் எதாவது பேசிட்டு போட்டோம், நீங்கள் எதாவது பேசிட்டு வாங்க. புத்தகம் தானே வெளியிடுறீங்க, கட்டுரை ஒன்று கொடுத்தீங்கல்ல. அப்போ உங்கள் அதில் எது அழுத்தம் கொடுத்துச்சு? யாருக்கு பயந்து நீங்கள் போகாமல் இருந்தீங்க? ஆனால் வீரர்கள் முறைச்சி பார்த்தா அடிப்போம். நாளைக்கு ப்ரெஸ் மீட்டு போனால் உஷாராக இப்படியே தான் இருக்கணும். ஆண்ட கதை தெரியுமா? ஆண்டையை நிமிந்து பார்க்கக்கூடாது, அடிச்சிடும். தெரியும்ல, ஆண்டான் அடிமை கதை. நிலப்பரப்பு இதில் சமூகத்தில் ஆண்டைகள் வந்து அடிமைகள் வந்து ஆண்டையை நிமிந்தே பார்க்கக்கூடாது. காலை பார்த்தா பேசணும், நிமிந்து பார்த்தா அடிப்பான். அப்படியா? என்னங்க நியாயம்? நாகரிக சமூகத்தில் போகும்போது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும். எந்த இடத்துலையுமே உங்களுடைய நிலைப்பாடு விட்டுறக்கூடாது. ஆனால் இங்கே அடங்கமறு அத்துமீறுன்றது ஒரு அரசியல் கோட்பாடு சொல்கிறாரு. அவர் அடங்கமறு அத்துமீறுன்னு மட்டும்தான் சொல்லி வச்சுருக்கேன், அடின்னு ஒன்றும் நான் சொல்லலை அப்படின்றாரு. அப்போ அடின்னு சொல்லுவீங்களா? வன்முறை தூண்டலன்னு சொல்றாரு, இப்படியும் சொல்றாரு. ஏங்க அந்த பேச்சுல மறைச்சு பார்த்தா அடிப்பாங்க, அடிச்சாங்க, லைட்டா தட்டினாங்க, என்ன இப்போன்றதுலாம் அந்த வன்முறை ஆதரிச்சு தானே அவர் பேசுறாரு. இவர் கண்ணு இதில் நடக்குது. அந்த வண்டியை தள்ளி விட்டு இது பண்றாங்க. அவருடைய சொத்து தானே அது, உங்க சொத்து அது. அந்த வண்டிக்கு ஏற்பட்ட சேதத்துக்கு யார் பொறுப்பேற்றுக்குவா? பப்ளிக் டேமேஜ் ஆக்ட் போடலாமா வேணாவா நீங்க இது பண்ணதுக்கு? அதுவும் கொலை மிரட்டல்லாம் வருதுன்ற மாதிரி அவரு சொல்றாரு. யார்? இந்த வக்கீல், அவர் அடி வாங்கின வக்கீல். ஏன் அந்த செய்தியை போட்ட செய்தியாளரை ஒரு நாளைக்கு 500 கால், அவ்வளோ மிரட்டல். அப்போ ஊடக சுதந்திரம்லாம் எங்கே போச்சு? நான் பெருசாக மதிச்சிருந்தேன் அவரை. சார் இன்னொரு மிரட்டல்னா, அவர் இந்த கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போயிட்டு ஒரு காசோலை கொடுக்குறாரு 50,000 கொடுத்தது இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து கட்சி தோழர்கள் வந்து நீங்கள் நிதி கொடுக்கணும், அப்போ தான் வந்து போய் அவங்களுக்கு பணம் போய் சேரும்ன்ற. அப்போ வந்து பவுன்ஸ் ஆயிருமா சார் அந்த காசோலை? வேஸ்ட்டாக காசோலையை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி பணம் கட்டுக்காக கொடுக்குறாங்களா பார்க்கலையா? பணமாக கொடுக்குறாங்க. அப்போ அது தெரிஞ்சு ஏன் சார் அப்போ கொடுக்குறாரு கட்சியில் நிதி இல்லாமல்? அது அவர்கள் கட்சி நிலைப்பாடு, நம்ம என்ன சொல்கிறது அதை பற்றி. அது ஒரு நியூஸாகவே பாலிமரில் போட்டிருந்தாங்க. அவ்வளோதான், பாலிமரை போட்டு தொட்டிங்க, சும்மாவே அடிப்பாங்க, நீங்கள் வேறு தொட்டுட்டீங்க, இப்போ நான் வேடிக்கை பார்ப்பாங்க. ஊடகம் யாருன்னு காட்டுவாங்கல்ல. நீங்கள் அவர் மேலே என்ன மரியாதைன்னா, யார் ஃபோன் போட்டாலும் பேசுவார். ஓகே. ஏதாவது பேட்டி கேட்டிங்கன்னா பொறுமையாக பேசுவோம். மற்றவங்க மாதிரி இந்த திமிர்தனெல்லாம் பண்ணவே மாட்டார். ஓகே. மதிப்பார். ஒரு தடவை திமுக காரணான்னு கேட்டப்போ பேசும்போது, என்ன முறைக்கிறீங்கன்னு கேட்டது, நானாக முறைக்கிறேன், அவர் அப்படி கேட்குறாரு, கேட்கலாமா செக்ரட்டரியேட்டில்? அப்படியே அவ்வளோ ஒரு பொலைட்டாக பேச சொன்னார். பெரிய அளவுக்கு எனக்கு மரியாதை வந்துச்சு. ஆனால் ஒருத்தனை போட்டு அடிக்கிறாங்க, சதி நடந்திருக்குன்றார்.
விட்டா யூஏபிஏ சட்டம் போடுங்க, எண்ணெயை வந்து விசாரிக்கணுன்ற அளவுக்கு சொல்லிட்டு வரும் போல. அவருக்கு வந்து Z+ பிரிவு பாதுகாப்பு வேணுன்ற மாதிரி அவங்க அது கோரிக்கைலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் இதெல்லாம் கேட்பாங்க. அமெரிக்காவிலேருந்து ரிசல்ட்டெல்லாம் நாங்கள் நம்ப விரும்பல, அது ஆர்எஸ்எஸ் உடைய இது அப்படின்றவாங்க. சார் அடுத்தபடியாக திரு விஜய் அவர்கள் வந்து கரூரில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் போய் சந்திக்க போகிறதா தகவல் வருது. 17ஆம் தேதி இருந்த அந்த நிகழ்வு வந்து தள்ளி போகலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற மண்டபம் ஹோட்டல் யாருமே வந்து வாடகை தர மாட்டேறதா சொல்கிறாங்க. இதில் இதில் ஏற்கனவே பதிவு பண்ணிட்டேன். அவங்க தரமாட்டேங்கிறாங்க. விஜய் பாஸ்கர் தான் கேட்டிருக்காங்க, அவங்க ஏதாவது தரேன்ருக்காங்க. நேற்று அண்ணாமலையும் சொல்லியிருக்காரு, ஆமாம் பாஜக மண்டபங்கள் இருந்தால் கொடுக்க சொல்லியிருக்கேன், அதனால் இது பண்ணட்டும் அப்படின்னு. அதனால் அந்த மாதிரி தான் இப்போ தெரியுதா இவங்கள எடுத்து அரசியல் பண்ணணும் எப்படி, நீங்களாம் பச்சா எல்கேஜி பாய்ஸ். அதனால் நிலைமையுடைய தீவிரத்தை உணர்ந்து இந்த தடவை நம்ம லட்சியம் இதுதான், வீழ்த்தணும், அது கைக்கு வரப்போன்ற முடிவு எடுத்தால் தான் இவங்க தேர முடியும். இல்லை இதே இந்த கிரேட்டஸ்ட்டு ஜானு, இந்த கிரேட்டஸ்ட் ஆதவு, இந்த கூட ஒருத்தர் புதுசாக ஓட்டின்னு சுற்றின்னு இருக்கிறாரு விஷ்ணு ரெட்டின்னு. ஓகே. இவங்கெல்லாம் என்ன அறிவிக்கப்பட்ட தாவேக தலைவர்களா? விஷ்ணு ரெட்டிலாம் இவங்கெல்லாம் ஆலோசனை பண்ணி இந்த இப்போ ஒருத்தர் தாடி வளர்த்துட்டு வேஷம் கட்டு வந்தார் பார்த்தீங்களா? ஏப்பா நீ தலைமறைவார், காட்டுக்குள்ளாரு, அமேசான் காட்டுக்குள்ளே கூட இரு, வரும்போது ஷேவுக்கு பண்ணிட்டு வரலாம்ல, நடிப்பு தானே இது. அப்படியே வராது. இந்த மலைக்கு போயிட்டு வருவாங்கல்ல, சபரிமலை போயிட்டு வருவாங்க, மாலை ஆகுல அது வரைக்கும் சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு, அந்த மாதிரி நடிப்பா. அப்படியே இன்னும் கேட்டால் கிழிஞ்சி போன சட்டையோட வருவார்னு நினச்சேன் நான். கிழிஞ்சி அங்கே தொங்கும், காட்டுக்குள்ளே முள்ளு கீறிச்சு, பாம்பு கூட சண்டை போட்டேன், மாட்டு கூட சண்டை போட்டேன்னா என்ன நடிப்பு தெரியுதா? ஆலோசனை பண்ணாராம், வந்து கையை கட்டி நின்று வரேன், ஒன்றால் எனக்கு கேட்ட பேர் கான்டாக்ட் கூட பண்ண முடியல, வேறு ஒன்றும் ஃபோன்லேயே வச்சிருக்கலாம்ல, இன்னும் நான் அதை கூட கண்டுபிடிச்சி தூக்கிட்டு பயமாக தானே இருந்துச்சுன்னா, அதனால தானே நான் வந்து முற்றிலும் தலைமுறை வாங்கிவிட்டேன். இப்படிலாம் ஒரு கட்சி சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கேற்ற மாதிரி முதல்வர் வந்து அரசு மூத்த அதிகாரிகளோட ஒரு ஆலோசனை பண்ணார். என்னன்னா எல்லாருமே வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக ஒரு எதுவும் மசோதா தான் கொண்டு வருவாரான்னு பார்த்தா இந்த அரசியல் கூட்டங்களுக்கு அது சம்மந்தமாக ஒரு மசோதா தாக்கல் செய்ய போகிறதாகவும் தகவல் வந்துச்சு. இதை என்ன சார் பண்ணுறது? ஏன்னா ஒரு பக்கம் திண்டுக்கல்லில் கூட இப்போ சாதி ஆணவ படுகொலை நடந்திருக்கு, இது தொடர்ந்துக்கிட்டே போதே சார். இது ஆணவ படுகொலைக்கு எதிரான தனி சட்டம் அது கொண்டு வர சொல்லி போராளி திருமாவளவனை 2 தடவை சட்டசபையில் பேசியிருக்காரு, நேராக கொடுத்து அவரே சொல்லிட்டார். அப்போ கேட்க வேண்டியதானே, நீங்களும் பாஜகவும் அண்டர் டீலிங்கில் இருக்கீங்களான்னு கேட்க வேண்டியதானே. அவங்களே அனுப்பிச்சிட்டாங்களாம் ஹோம் டிபார்ட்மெண்ட்லேருந்து, இவர் இன்னும் பதில் சொல்லணும். நேற்று போய் பார்த்து பேசிட்டு வர்றாரு, கேட்க வேண்டியதானே. ஆணவ படுகொலை சொன்னனே, இந்த கூட்டத்தொடரில் கொண்டு வாங்க சட்டம் அப்படின்னு பாராட்டு வந்தாராம். எதுக்கு பாராட்டினாரு? இந்த சாதிய பேரெல்லாம் தூக்க சொன்னாங்கல்ல, அதுக்காக போய் பார்த்தேன். அதுலேயே ஆக்சுவலாக ஜிடி நாயுடுன்ற பேர் கோயம்புத்தூர் அந்த பிரிட்ஜில் வேற வச்சிருக்காங்க. ஜாதிய பேரை கலைஞர் காலத்திலே தூக்க வச்சுட்டாங்க. ஓகே. அங்கப்போ நாயக்கன் தெரு பாரிஸ்ல இருக்கு, போய் பாருங்க, அங்கப்போ தெருன்னு தான் இருக்கும். தம்புச்செட்டி ஸ்ட்ரீட் ஃபேமஸான தெரு. ஆமாம். வழக்கறிஞர்கள் பெரும்பாலான ஒரு ஆஃபீஸ் அங்கே தான் இருக்கும், கோர்ட்டுக்கு எதிர்க்க. தம்பு தெருன்னு இருக்கும். தம்பு தெரு இதெல்லாம் நேத்தா பிராக்கெட்டில் இருக்கும் சார், நான் அப்படின்ற மாதிரி. அதான் அங்கப்போ நான். அப்போ ஜிஎன் செட்டி சாலை, ஜிஎன் சாலை. அப்போ இதெல்லாம் எப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடியே நீக்கியாச்சு. அப்புறம் என்ன புதுசாக இப்போ தெரியுதா? இது எல்லாம் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி டீமு. தலைவா நாளையிலேருந்து இங்கே ஒரு கையை மடிச்சு விட்டுணும், ஒரு கையை ஃபுல்லாக போட்டுக்கணும். எல்லாரும் அவங்கள பார்த்து என்ன இதுன்னு கேட்கணும். இதன் மூலம் நம்ம ரீச் ஆகும். இன்னொரு 4 கூலிங் கிளாஸ் கண்ணாடி இந்த சைடில் ஓப்பன் வெள்ளை கண்ணாடி, இப்படிலாம் நம்ம வந்து பண்ணோம். அப்படி கூட பண்ணுவாங்க போகிற போக பார்த்தா. ஏன்னா எனக்கு என்னன்னு ஜிடி நாயுடு பேர் வைக்க போகிறீங்கல்ல, இந்த ஜாதி மேட்ரு கொண்டு வராமல் வச்சுருந்தீங்கன்னா யாரும் கேட்க போகிறதில்ல. ஏன்பா ஜிடி நாயுடு பேர் வச்சேன், நாயுடு ஏன் தூக்கலன்னு கேட்க போகிறதில்ல. ஆனால் இவர் சொல்கிறார் ஜிடி என்றா வைக்க முடியும், ஏன் ஜிஎன் தானே வச்சுக்கிறீங்க, ஜிஎன் செட்டி சாலையை சார் நியாயவரப்படுத்துறாரு சார் திரும்ப. அதான் தங்கம் தானே. யார் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அரசு இந்த மாதிரி பேர் வச்சிருந்தா அந்த ஜாதி வந்து வளர்றதுக்கான ஒரு அர்த்தமா இல்லைன்ற நம்பிக்கை ரோடுன்னு வைங்க, அங்கப்ப நாயக்கன் ஸ்ட்ரீட்னு வைங்க, தம்புச்செட்டி ஸ்ட்ரீட்னு அது அப்படியே பழைய பேரை வைங்க. உண்மைதாங்க, தெரு பேரில் இருந்த செட்டி நாயகர்னு இருந்தால் ஜாதி வளர்ந்துருமா? அது நீக்கிட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா? அப்படின்னா 10 வருஷம் மேலே நீக்கினாங்களா, ஒழிஞ்சிச்சா? ஒவ்வொருத்தன் ஜீனுக்குள்ளேயும் இருக்குது. அது இவங்க அமைச்சருங்க எல்லாம் போய் கலந்துக்கிறாங்களா இல்லையா ஜாதி கூட்டங்கள், அவங்கவுங்க ஜாதி கூட்டத்தில் கேகேஎஸ் சார் எல்லாரும் தான். அப்போ இந்த இது இருக்குதா இல்லையா? அப்புறம் என்ன நீங்கள் பேர் நீக்கிட்டீங்கன்னா இது ஒரு காமெடின்னு தெரியுதா? அதுவும் ஏற்கனவே நடந்த காமெடியை மறுபடியும் காமெடி பண்ணுறாங்க. அது இவங்களே தேவையில்லாமல் அப்புறம் அவர் கேட்குறாரு ஜிடி பார்லமெண்ட் வைக்க முடியுமா அப்படி தங்கத்தனுசு. ஏன் கோவிந்தராஜ் வரதராஜ் பாலன், கோவிந்தராஜ் என்னது தேவராஜா, கோவிந்தராஜ் தங்கதுரைன்னு நினைக்கிறேன். தங்கதுரையா ஏதோ தங்கராஜ் தங்கராஜ் கோவிந்தராஜ் தங்கராஜ் பாலன் வைங்க. பிராக்கெட்டில் வேணால் ஜிடி நாயுடுன்னு போட்டுக்கோங்க.
அப்படின்னா ஜிடி நாயுடு பாலம் பேரே அவர் பேரை வைக்கணும். கொடிக்காத்த குமரன் பாலம்னு வைங்க. ஜீரன் சின்னமலை வைங்கன்னு நிறைய பேர் வைங்க. சொல்லியிருக்காங்க. காளிங்கராயன் அங்கே பெரிய தலைவர், அங்கே மாவட்டத்துக்கானது, அவர் பேரை வைங்க. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு தலைவர் சொன்னார், அவர் வைங்க. பொன்னர் சங்கர் பாலம்னு வைங்க. தெரியுதா? கேட்டால் இந்தியாவின் எடிசனா. எடிசன் வந்து உலக அளவில் அவருடைய படைப்புகள் போயிருக்கு. இவர் சில இதெல்லாம் பண்ணார். தொழிலதிபர் அந்த வசதியை பயன்படுத்தி சில கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணார். ஜிடி நாயுடைய கண்டுபிடிப்புன்னு ஏதாவது பெருசாக இருக்கா? அப்போ சர் சி ராமன்லாம் என்ன வருது? ராமன் கண்டுபிடிப்பு உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அவர் வேறு ஒரு கம்யூனிட்டியில் போகிறதுனால அவர் பெருசாக போற்றப்படலை. எப்படி பாரதியார் முற்றிலும் ஒழிக்கப்பட்டாரோ தெரியும்ல. பாரதியார் வந்து தேசிய கவி. அவருடைய கவிதைகளை அவர் பெரிய அளவில் அவர் இது இல்லை, அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கல இவங்க. அதனால் அதே மாதிரி கியபா சாமிநாதன் பலர் இவர்கள் பேட்டால் அவர் பாரதிதாசன் தான் இது, இவர் தான். பெரியார் மட்டும் பிறந்திருக்காவிட்டால் வேற ஒருத்தர் பிறந்து அதே சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்க போகிறாரு. அப்போ பெரியார் மட்டும் இல்லாவிட்டால்னா அவர் காலத்துலேயே பலரும் இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் இருந்தாங்க, பல நாட்டில் பலரும் இருந்தாங்க. யாராவது ஒருத்தர் கருத்தை ஏற்றுக்க போகிறாங்க. இடதுசாரி கருத்துக்களில் விடவா பெரியாரே ஏற்றுக்கிட்டாரு. அதுலேருந்து ஒரு சின்ன பிரிவு தான் இந்த பண்ணை அடிமைத்தனத்துக்கு எதிரான அந்த இது சொல்லுவாங்க, நிலப்பிரபுத்துவ மனப்பான்மை. அதோடைய மிச்ச சொச்சம் தானே இதெல்லாம், பெண் அடிமைத்தனம், ஜாதி, இதெல்லாம். நீங்கள் மார்க்சிய விஞ்ஞானம் எடுத்துகிட்டா எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது. அதில் மார்க்சிய விஞ்ஞானத்தில் ஒரு சின்ன பாட்டு தான் இவர் எடுத்துக்கிற கடவுள் மறுப்பு கொள்கை. மார்க்சிய விஞ்ஞானம் கடவுள் மறுப்பை நேரடியாக சொல்லலை, நீயா தெரிஞ்சுக்கும் போது தானாக மாறிடுவேன். அதே நேரத்தில் மார்க்சிய விஞ்ஞானம் கடவுளை நம்பாதவனை திட்டல, அவரோட நம்பிக்கைகளை மதிங்கன்றாங்க. அவங்க தான் ஏன் மக்கள், அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அது இருக்கும்ன்றாங்க மார்க்சியம். அவர்கள் தான் தீர்மானிக்கணுன்றாங்க எதையுமே. புரட்சி நடத்தணும்னா மக்கள் தான் தீர்மானம். நீ வந்து புரட்சி, ஐயோ புரட்சி, அம்மம்மா புரட்சி, நம்ம ஆயுதம் ஏந்தி பண்ணோன்னா தீர்வு அல்ல. அதனால தான் ஆயுத குழுக்களாக மாறாதீர்கள். அதிதீவிர இடதுசாரிகளுக்கு மார்க்சியம் சொல்கிறது, தேவைப்பட்டால் என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை, யார் எதிரி என்பதை மக்கள் தீர்மானிப்பாங்க. நீ அந்த மாவு தள்ளுற வேலை மட்டும் பண்ணால் போதும், மாவு ஆட்டுறவன் வேற ஆட்டுவான் மக்கள், நீ மாவு தள்ளுற வேலை பண்ணால் போதும். ஆனால் இங்கே ஆயுதத்தை ஏந்தி விவசாயிகளை கொல்லணும், ரயிலில் குண்டு வைக்கணும், அதெல்லாம் பண்ணால் நீ போராளி கிடையாது, உன்னை ரவுடியாக தான் பார்ப்பாங்க, வன்முறையாளனை தான் மக்கள் பார்த்து ஒதுக்குவாங்க அப்படின்னு மார்க்சியம் சொல்லுது. அதான் நடந்தது. இன்னைக்கு சுருங்கி 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 பல குழுக்களாக பிரிஞ்சு 68 பிரிஞ்சாங்க நக்சல் இயக்கம். அப்புறம் அவங்களுக்குள்ளேயே பல பிரச்சனை, அவங்களுக்குள்ளேயே தேசிய இனங்களாக பிரியணுன்ற மாதிரி இது. அப்புறம் வந்து வேறு 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 கொள்கையில் சிக்கிக்கிட்டாங்க. மார்க்சியன்ற பொதுவான கொள்கையை விட்டுட்டு வேறு வேறு கொள்கை, தனித்தனி குழுக்கள், ஆயுத குழுக்களாக மாறி அரசுக்கு எதிராக மாறி நடந்துச்சா இல்லை? அதனால் எப்போவுமே கொள்கை இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது ரொம்ப முக்கியம். இவர்கள் எடுத்துக்கிட்டு உருட்டுறது. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, கொள்கைவாதிகளாக இன்றைய இளைஞர்கள் இல்லை. யார்? துணை முதல்வர் அன்னைக்கு பேசுகிறார் பாரு, ஆணைமுத்து அவர்களுடைய படைப்புகள் மாதிரி அண்ணாவின் படைப்புகளும் வரணும், இன்றைய இளைஞர்கள் கொள்கை பிடிப்புள்ளவர்களாக இல்லை. ஐயோ கொடுமை. அந்த அந்த கூட்டம்லாம் ஏற்பாடு பண்ண ஆட்களை கேட்டால், ஏங்க இந்த கூட்டத்துக்கு ஆளை பிடிச்சி கொண்டு வரதுக்கு நாங்கள் பட்ட பாட்டு எங்களுக்கு தான் தெரியும். ஆணைமுத்து, நான் நினச்சேன் ஆணைமுத்து பேரில் இருக்கிற ஆசையில் வந்தாங்க போலங்க. வந்தவனை யாரையாவது ஒருத்தரை மைக்கு போட்டு ஆணைமுத்து யாருன்னு கேட்டால் அவ்வளோ தான் முடிஞ்சது கதை. ஆனால் இவங்க தானே சார் சொல்கிறாங்க, தாவேக்கா சைட்லேருந்து யாருமே அவங்களாம் அரசியல் படுத்தவே இல்லை, அவங்க கொள்கைனா என்னன்னு தெரியாதுன்றாங்க. சொல்கிறாங்கல்ல. நான் என்ன கேட்குறேன், தாவேக்கா அந்த மாதிரி நடத்தினா போய் மைக்க போடுவான் நம்மளால். ஏன்னா அது ஏப்ப சாப்பா தானே, யார் வேணா அடிக்கலாம். அதனால் கொள்கை சொல்லுன்னு கேட்பான். இங்கே போய் கேள. திராவிட இயக்க இது பட்டறை, இளைஞர் பட்டறை அதெல்லாம் நடத்துகிறாங்கல்ல, வெளியில் வந்தோன்னா திராவிடம் எங்கே இருக்கிறது, திராவிடம் என்ற சொல்லாடல் எப்படி வந்தது, திராவிடம் என்றால் என்ன சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்க தைரியம் இருக்கா? முதல்ல இவனுக்கு அதுக்கு பதில் தெரியணும். அப்போ தானே அங்கே கேட்க முடியும். அதனால் எல்லாம் இங்கே மைக்க போடுவான். படம் வந்துச்சுன்னா அங்கே போய் மைக்க போட்டுன்னு இருப்பான், ரிவ்யூ கேட்டுன்னு இருப்பான். அப்புறம் வேறு எங்கேயா போய் மைக் போடுவான். தானே நீ பத்திரிகைகள் அப்படி தானே போயிடுச்சு. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால் என்னென்னா, ஆணவ கொலைகளுக்கு எதிரான தனிச்சட்டம் இந்த சட்டசபையில் கொண்டு வந்தால் இவர்களுக்கு பெருமை. கொண்டு வரல. இவர்கள்லாம் சொன்னாங்க எஸ்ஓபி வாங்கணும். எஸ்ஓபிக்கான சட்டம் கோர்ட்டு வந்து டிவிஷன் பெஞ்சு போட்டு வழிமுறை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்குது. அதனால் அந்த சட்டமும் கொண்டு வர முடியாது. அதுவும் தவறான ஒரு இது. இந்தியை முற்றிலும் நிராகரிக்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து சட்டமாக்க போகிறாங்க. அது அரசியலமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. யாரும் எந்த மொழியும் கற்றுக்கலான்னு இப்போ நான் கோர்ட்டுக்கு போகலாம். இவங்க இந்தியை வந்து தடை செய்கிறாங்க. இங்கே எனக்கு ஆர்டிக்கல் 21 கொடுக்கப்பட்ட உரிமை எந்த மொழியும் நான் கற்றுக்கலான்னு, அதே இவங்க தடுக்கிறாங்கன்ட்டு போகலாம். இருமொழி கொள்கைக்கு எதிராகவே போகலாம். அந்த மாதிரி அரசு பள்ளி மாணவனுடைய நான் பெற்றோர்
நான் வந்து என் குழந்தைய 3 மொழி கற்றுக்க விரும்புகிறேன், ஆனால் இவர்கள் தடுக்கிறாங்க, இது என்னுடைய அடிப்படை உரிமைக்கு எதிரானதுன்னு போகலாம். இவர்கள் இங்கே என்ன உருட்டுறாங்கன்னா, இந்தியை முற்றிலும் தடை செய்ய போகிறாங்களாம். பண்ணால் தெரியும். யாராவது போய் சேலஞ்ச் ஏன் விஷயம் தெரியுமா? பண்ணால் நடக்காதுன்னு தெரியும். ஆனால் இதை உருட்டிட்டு இருந்தா அதை எதிர்த்து 4 பேர் வாய விடுவான். இதுக்குன்னே வருவான் வட இந்தியாவிலேருந்து. யார்? 2 மினிஸ்ட்ரு. எதையாவது பேசிட்டு போவான். உடனே அதை தூக்கிட்டு பாத்தியா நான்சென்ஸ்னார் ஒரு தடவை. இதை வச்சே அந்த டாபிக் வச்சே ஓட்டலான்றதுக்காக விஜய் மேட்டெல்லாம் பின்னாடி போயிடும்ல. ஓகே. இப்போ நேருகிட்ட கேட்டாங்க படத்தில், என்னையா ஊர் பேரை அழிச்சிட்டா இந்தியா அழிஞ்சிருமா, வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ் அப்படின்னாரு நேரு. தமிழர்களை நான்சென்ஸ்ன்னு சொல்லிட்டாருன்னு பெரிய போராட்டம் நடந்துச்சு. இதெல்லாம் நான் சொன்னேன், அந்த உருட்டுகளில் இது ஒரு உருட்டு. என்ன நான்சென்ஸ் சொல்லிட்டாரு தமிழரை? எப்போயா சொன்னார் இந்த மாதிரி? எப்படி சொன்னார்? வாட் இஸ் இஸ் நான்சென்ஸ்னார். இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு கேட்டார். தமிழனை பைத்தியக்காரன்னு சொல்லியா? ஏன்டா ஊர் பேரை அழிச்சிட்டா இந்திய எப்படா அழியும், இது என்ன பைத்தியக்காரத்தனம்னு கேட்டார். இது எப்படி தமிழர்கள் பைத்தியக்காரர்கள்னு சொன்னதான் நீங்கள் எடுத்துவீங்க? அதெல்லாம் இல்லை, அப்படி தான் தெரியுதா? அன்னைக்கு இந்த கேள்வி யாரும் கேட்கல. எல்லாம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தன்லேருந்து உங்கள் அப்பா உங்கள் தாத்தாலேருந்து எல்லாம் தமிழர் சொல்லிட்டான்னு கருப்பு கொடிலாம் காட்டினாங்க. நேருக்கு எதிராக கருப்பு கொடிலாம் காட்டினாங்க. இதெல்லாம் நடந்தது வரலாறு. இன்னைக்கு நடப்பு அரசியல் பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.